ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனியா தஞ்சாவூர் சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கொள்ளு பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க பிரியாணி சாப்பிட முடியலன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கொள்ளு பிரியாணி செஞ்சு கொடுங்க. வெயிட்டும் குறையும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது செய்கிறதுக்கு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூடவே நம்ம தேவையான மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா. மட்டன் மசாலா சேர்க்கும் போது பிரியாணிக்கு நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுனால அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்களை சேர்த்துக்கலாம். கேரட், காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். காய்கள் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற போல தான் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஊற வச்சுருக்கிற கொள்ளையும் இப்போ சேர்த்துக்கிறேன். நான் 100 கிராம் கொள்ளு ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் குக்கர் வைக்காமல் செஞ்சிங்கனாக்கா நீங்கள் கொள்ளை வேக வச்சு சேர்த்துக்கோங்க. நான் குக்கரில் வைக்கிறதுனால கொள்ளை அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். மசாலாவோட எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 3 கப்பு அரிசி எடுத்துருந்தேன். அதுக்கு 6 கப்பு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. நான் இன்றைக்கி பிரியாணியை சாப்பாடு அரிசியில் தான் செய்கிறேன். நீங்கள் சீரக சம்பா அரிசியை யூஸ் பண்ணி செய்கிறதுனாலும் செய்யுங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லை வீட்டில் இருக்கிற சாப்பாடு அரிசியிலே செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அரிசியை கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ நான் அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசியை சேர்த்துட்டு உப்பெல்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் சாதம் வெந்தோன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு அரை லெமனை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். லாஸ்ட்டாக கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டால் போதும். நமக்கு சாதம் கரெக்டாக வெந்துடும். ப்ரெஷர் அடங்கியதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு சூப்பரான கொள்ளு பிரியாணி ரெடி ஆயிரும். இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.